தமிழ் சினிமா மட்டும் இல்லாம டெலிவிஷன் சீரியல்ல கூட இந்த கௌதமி வேம்புநாதனை நீங்க பார்த்திருக்க வாய்ப்புண்டு. 2010ஆம் ஆண்டு சுந்தர் சி இயக்கத்துல வெளிவந்த நகரம் மறுபக்கம் திரைப்படத்துல நடிகர் வடிவேல் கூட காமெடி கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க. அப்பதான் இவங்க செம ஃபேமஸும் ஆனாங்க. ஏன் மாமி நிஜமாவே 2 பேரா? இப்போ உங்களுக்கு ஞாபகம் வருதா? தஞ்சாவூர்ல பிறந்த இவங்க ராஜீவ் பிரசாத் இயக்கிய அகல்யா அப்படின்ற ஒரு சீரியல்ல நடிச்சதுக்கு அப்புறமா தான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே வந்தாங்க. இதுக்கப்புறமா தான் இவங்களுக்கு நிறைய பட வாய்ப்புகளும் சீரியல்ல நடிக்கிறதுக்கும் வாய்ப்பு கிடைச்சிச்சு. சின்ன திரையில அகல்யா தொடருக்கு அடுத்தபடியா சீ தமிழ்ல முரளி கூட நிறமாற பூக்கள் அப்படின்ற ஒரு சீரியல்ல வில்லியா நடிச்சிருந்தாங்க. இந்த கேரக்டர் அவங்க பண்ணதுக்கு அப்புறமா தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்காவாசி ஃபேமிலி ஆடியன்ஸையும் பிடிச்சாங்க. அதுக்கப்புறமா இவங்களுக்கு நிறைய பட வாய்ப்புகள் கிடைச்சிச்சு. ஸ்ரீ ராமானுஜர், அமர ஜம்புலிங்கம், மைனா, மாலினி 22 பாளையங்கோட்டை, விந்தை, ஆரம்பமே அட்டகாசம், கலகலப்பு, நகரம் இந்த மாதிரியான நிறைய படங்கள்ல இவங்களோட இயல்பான நடிப்பு காட்டியிருப்பாங்க. அதுவும் கலகலப்பு படத்துல ஞாபகம் இருக்குல்ல, மனுஷன் சாப்பிடுவானடா இந்த ஹோட்டல்ல, அந்த டைலாக சொன்னது இவங்க தான். இவங்க ரீசெண்டாக கொடுத்த இன்டர்வியூவில் வடிவேலை பற்றி பேசியிருக்காங்க. இவங்க வடிவேலை பற்றி என்ன சொன்னாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சினிமா இண்டஸ்ட்ரி வடிவேலை பற்றி என்ன பேசுது, ஒவ்வொரு படத்துலையுமே பாடி லாங்குவேஜையும் டைலாக் டெலிவரியையும் தெளிவாக கொடுத்தது யார் அப்படின்னா வடிவேல்னு நமக்கு நல்லாவே தெரியும். அவரோட காமெடியை தான் இன்னைக்கு வரை நம்ம திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருக்கோம். எல்லா மீம் டெம்ப்ளேட்லையும் அவர் மட்டும்தான் இருக்காரு. அந்த அளவுக்கு அவருக்குன்னு ஒரு பெரிய ரசிகர் பட்டாளமே இருக்கு. ஒரு கட்டத்துலலாம் தமிழ் சினிமாவில் எந்த அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னா ரஜினி, விஜய், கமல், அஜித், சூர்யான்னு இப்படி யார் நடிச்சாலும் அவங்களோட படத்தில் காமெடி கண்டிப்பா வடிவேல் வேணும்னு ஹீரோஸே அடம் பிடிக்கிற அளவுக்கு வடிவேல் உயர்ந்து போனாரு. ஆனா ஒரு ரியல் லைஃப்ல அவர் எப்படிப்பட்ட மனுஷன் அப்படின்னா, காமெடி அப்படின்னாலே தமிழ் சினிமால நடிகர் விவேக் மற்றும் வடிவேலோட சாம்ராஜ்யமா தான் இருந்துச்சு. ஆனா உண்மையை சொல்ல போனா ரியல் லைஃப்ல வடிவேலை காட்டிலும் விவேக் ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன். அது நமக்கு நல்லாவே தெரியும். கேரக்டர் ஆர்டிஸ்ட் எல்லாருமே வடிவேலை மனிதாபிமானம் கொஞ்சம் கூட கிடையாத ஒரு ஆள் தான் வடிவேல் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா விவேக அப்படி சொல்ல மாட்டாங்க. விவேக் எல்லாருக்குமே உதவி செய்வாரு, ரொம்ப பாசமா இருப்பாரு. அப்படிப்பட்ட மனுஷன்னு நமக்கும் தெரியும். ஆனால் வடிவேலை பற்றி குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, நம்மளை விட யாரும் அதிகமாக நடிச்சிடக்கூடாது அப்படின்னு கூட நடிக்கக்கூடியவங்களுக்கு அதிகமான ரோலோ அதிகமான டைலாக்கோ கொடுக்கவே மாட்டாங்களாம். அந்தளவுக்கு போட்டியும் பொறாமையும் கொண்ட ஆள் தான் வடிவேல் அப்படின்னு எல்லா கேரக்டர் ஆர்டிஸ்ட்டும் சொல்லிட்டு வராங்க. அது மட்டும் இல்லை, அவரை தாண்டி அவரை ஏதாவது எதிர்த்து பேசினாலோ இல்லை அவரை தாண்டி நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்தாலோ நம்மளை அடிச்சு துவச்சி நம்ம பாக்கெட்டில் இருக்கக்கூடிய பணத்தெல்லாம் பிடிங்கிட்டு விட்டுருவாராம் வடிவேலு. அந்தளவுக்கு அவர் மேலே மோசமான விமர்சனம் இருக்கு. பட் இப்படிப்பட்ட வடிவேலுவை கௌதமி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வடிவேல் ஒரு நல்ல மனுஷன். ஷூட்டிங் டைம்ல எப்பவுமே அமைதியா இருப்பாரு, யார்கிட்டையும் பேச மாட்டாரு. அவர் எப்பவுமே ஒரு விஷயத்தை என்கிட்ட சொல்லுவாரு, நம்ம எல்லாருமே காமெடியன்ஸ். ஸோ நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளும் நம்ம பண்ணக்கூடிய காமெடியும் யாரையும் எப்பவும் கஷ்டப்படுத்திடக்கூடாது. நம்மளோட காமெடியை சின்ன வயசுல இருந்து பெரியவங்க வரைக்கும் பார்க்குறாங்க. ஸோ டபுள் மீனிங்கை எந்த அளவுக்கு கம்மி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கம்மி பண்ணிடணும். நாசுக்கா சொல்ற மாதிரி சொல்லிட்டு போயிடணும். ஷூட்டிங் ஸ்பாட்ல வச்சே ஒரு சீனை இன்னும் எந்த அளவுக்கு பிரமாதமா எடுக்க முடியும், இன்னும் எந்த அளவுக்கு பிரமாதமா காமெடி பண்ண முடியும் அப்படின்னு அந்த ஸ்பாட்ல வச்சே வடிவேல் மாற்றி அமைப்பார். அது பொதுவாக டைரக்டர் தான் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு காமெடி சீனை தத்ரூபமாக இயக்கக்கூடிய ஒரே திறமை உள்ளவர் வடிவேல் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆடிஷனுக்காக கூப்பிடுவாங்க. கூப்பிட்டதுக்கு அப்புறமா டைரக்டர் ஆல்ரெடி ஒரு ஹீரோயினையோ இல்லை ஆல்ரெடி ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டையோ ஃபிக்ஸ் பண்ணி தான் வச்சிருப்பாரு. ஆனால் பேருக்கே நம்மளெல்லாம் ஆடிஷனுக்கு கூப்பிடுவாங்க. நாங்களும் ஆர்வமாக போவோம். அங்கே போயிட்டு பல மணி நேரம் கால் கெடுக்க எங்களை நிற்க வைப்பாங்க. நிற்க வச்சதுக்கு அப்புறமா சரி ஆடிஷன்லாம் முடிஞ்சிச்சு, வேற ஆளை செலக்ட் பண்ணியாச்சு, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, சரி லைட்டாக நடிக்க வச்சுட்டு அனுப்பிடலாம் அப்படின்னு ஆடிஷனில் நடிக்க வைப்பாங்க. நானும் நடிச்சு காமிப்பேன். அதுக்கப்புறமா வேற ஆளை சூஸ் பண்ணியாச்சு, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த நேரத்தில் நடிகைகள் அனுபவிக்கக்கூடிய கொடுமை நரகத்துக்கு சமம் அப்படின்னு கௌதமி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க.